கடந்த சில மாதங்களா பாமகவுல நடந்துட்டு வரக்கூடிய தந்தை மகன் மோதல் முடிவுக்கு வர மாதிரி தெரியல. இதுக்கு இடையில அப்பாவும் பையனும் மாறி மாறி கூட்டத்தை நடத்திட்டு வராங்க. மகனோட இடத்துல மகளை வைக்கிற மாதிரி ராமதாஸோட செயல்பாடுகளும் அரங்கேறிட்டு வருது. இத பத்தி தான் நாம இன்னைக்கு மதிமுகம் டேக்அவுட்ல விரிவா பார்க்க போறோம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பாமகவுல தந்தை மகன் சண்டை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வருது. இதுக்கு இடையில விழுப்புரம் மாவட்டம் ஓமந்தூர்ல ராமதாஸ் தலைமையில பாமக செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. இந்த செயற்குழு கூட்டத்தை அன்புமணி புறக்கணிச்சிட்டாரு. இது ஒரு புறம் இருந்தாலும் மேடையில வைக்கப்பட்ட பேனர்ல அன்புமணியோட பெயரோ படமோ இடம்பெறல. இந்த செயற்குழு கூட்டத்துல அன்புமணிக்கு எதிராக 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா, பொது வெளியில ராமதாஸ் பேச்சுக்கு அன்புமணி கட்டுப்படாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது. அதனால அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கணும், தனது செயலுக்கு அன்புமணி வருத்தம் தெரிவிக்கணும், கட்சியை பலவீனப்படுத்தும் நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கூட்டத்துல பேசின ராமதாஸ், இந்த கூட்டத்துக்கு வந்த நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தான் தன்னோட வழி என்னன்னு தெரியும் அப்படின்னு குறிப்பிட்டாரு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணியில தான் பாமக சந்திக்க முடிவு செஞ்சிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாம சட்டமன்ற தேர்தல்ல ஏபி ஃபார்ம்கள்ல கையெழுத்திடும் உரிமை தனக்கே இருப்பதாகவும் தெரிவிச்சாரு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் நீங்க என்ன கூட்டத்தை நடத்துறது அப்படின்னு சென்னை பனையூர்ல அன்புமணி தலைமையில அரசியல் தலைமைக்குழு கூட்டம் நடந்துச்சு. இங்க ராமதாஸ் செயற்குழு கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதோட நிறுத்தாம பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸுக்கு தான் அதிகாரம் இருப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட செயல்பாடுகள் குறித்த அனைத்து அதிகாரங்களும் பொதுக்குழுவால முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட மருத்துவர் அன்புமணிக்கு மட்டுமே உண்டு அப்படின்னும், பாமக அமைப்பு சட்ட விதி 15 படி கட்சியின் பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமைக்குழு ஆகியவற்றை பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் தலைமை ஏற்று நடத்தணுங்கிறத இந்த கூட்டம் நினைவு கூறுது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அப்பா ஒரு முடிவு எடுத்தா அவருக்கு பாடம் எடுக்கிறாரு மகன் அன்புமணி. இதுக்கு இடையில ராமதாஸ் பெரிய ட்விஸ்ட் ஒன்னை ஏற்படுத்தி இருக்காரு. அது என்னன்னா, ஓமந்தூர்ல நடந்த பாமக செயற்குழு கூட்டத்துல ராமதாஸோட மூத்த மகள் காந்திமதி பங்கேற்றாங்க. இதுதான் இங்க பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது செயற்குழு கூட்டம் நடந்துட்டு இருந்தப்போ ராமதாஸோட மூத்த மகள் காந்திமதி மேடைக்கு பக்கத்துல வந்து அமர்ந்தாங்க. ஆனா காந்திமதிய ராமதாஸ் மேடையிலேயே அமர கூப்பிட்டாரு. அதனால 2வது வரிசையில் அமர்ந்து செயற்குழு கூட்டத்துல பங்கேற்றாங்க காந்திமதி. பசுமை தாயகத்துல காந்திமதிக்கு பொறுப்பு வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம மகனோட இடத்துல மகள் வரப்போறாங்களா அப்படின்னும் பேச்சு எழுந்திருக்கு. இப்படி தந்தையும் மகனும் மாறி மாறி அடிச்சுக்கிறதுனால பாமகவுல குழப்பம் தான் நீடிச்சிட்டு வருது. பையனோட ஆதரவாளர்களை அப்பா நீக்கிறதும், அப்பாவோட ஆதரவாளர்களை பையன் நீக்கிறதுமா பாமகவுல ஒரு யுத்தமே தொடர்ந்துட்டு தான் வருது. இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.